போட்டிருக்கானா இந்த பக்கத்துல அருணாச்சலம் உபராசன் கடை பக்கத்துல ஏதோ ஆஃபர் போட்டிருக்கானாமே அங்க போய் அள்ளிட்டு வந்துருவோமா? ஆமா ஆமா அள்ளிட்டு வராங்க. ஏடா கேஸ்ல போய் இல்ல வந்துட்டா எங்கயாவது போய் எடுத்துட்டு வருவோம் வாங்குங்க. ஆனந்த மூலையிலயும் பாப்போம் கேஸ்லயும் பாப்போம் எங்க நல்லா இருக்கு அங்க போய் எடுத்துட்டு வருவோம். சரி இருல அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வரேன் இரு. ஏன் பாத்திரத்தை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கழுவுவோம். இப்ப போயிட்டு வந்துருவோம். நேரத்தோட போயிட்டு வந்துருவோம். சகர் வேலை தான் இல்ல சகர் சாப்பாடு தான் போடுறாங்களே வேற என்ன என்னன்னு பேசுறா பாரு மனசாரா இருல வரம்ல இரு. லதா நல்ல கலர் கலரா வச்சிருக்கானுலனா இல்ல ஜவுளி கடையில கலர் கலரா வச்சிருப்பானோ வேற என்ன ஒரே கலர்லயே வச்சிருப்பானோ என்ன பேச்சலா பேசிட்டாலே இரியா ஐ நோம்பு நேரம்லாங்க அப்படிதான் இருக்கும் எது கண்டிக்காதீங்க வாங்க வாங்க பாயம்மா என்ன ரம்ஜான் வந்துட்டா துணிமணி எடுக்க வந்துட்டியலா? ஆமாண்ணே ரம்ஜான் வந்துச்சுல அதான் துணிமணி எடுக்க வந்தோம். நல்ல கலெக்ஷனா எடுத்து போடுங்க. நமக்கு ஏதோ புது கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னாங்களே அதுல இருந்து எடுத்து போடுங்க நல்லதா. ஆமாம் பாயம்மா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்க பாருங்க அந்த பையன்கிட்ட சொல்கிறேன். இப்போ பாயம்மாவுக்கு அந்த புதிய கலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து போடுப்பா. புது கலெக்ஷனாக பார்த்து பாயம்மா எடுத்து ரம்ஜானை கொண்டாடட்டும். ஓகே நான் எடுத்து கொடுத்துறேனே. இதோ இந்த புடவையை பாருங்கோ. இது என்ன ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்கு வேற காட்டு. ரைட்டு இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கிறோம்னு தெரியலையே. சரி மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் சாப்பாடு செஞ்சு வாங்கிட்டு வந்துரு சரியா? இன்னைக்கு அவ்வளோதானா? என்னப்பா சொல்ற நீ? நாங்கள் என்ன அவ்வளோவா பார்த்து லேட்டாக போகிறோம். இப்போ எடுத்துட்டு உடனே போயிடுவோம். நீ ரொம்ப பண்ணாத. அக்கா அப்படி சொல்லலக்கா சும்மா சொன்னாங்க. நீங்கள் கலெக்ஷன் பாருங்கக்கா நல்ல கலெக்ஷனாக இருக்கு. எப்பா நீ அந்த கலர் எடுத்து போடு. இந்த மாடல்ல அந்த கலர் இருக்கா? இந்த மாடல் அந்த கலர் இல்லக்கா இந்த மாடல் இந்த கலர் தான் இருக்கு. பிஸ்தா பச்சை கலர்ல பார்டர் வச்சிருக்காப்பா. பிஸ்தா பச்சையில இருந்தா பாக்குறேங்க கிரி பச்சையில முந்தானி வச்சிருக்கா. இந்த செக் பண்றேங்க பாக்குறேங்க. இது என்ன இந்த சேர கலர் நல்லா இல்லையே அந்த கலர்ல இருக்கு இந்த பார்டர் வச்சிருக்கான்னு பாரு. என்ன எலவுடா இருக்கிறத பார்க்க மாட்டாருக்கல்வா. இதுல அது இருக்கா இதுல அது இருக்கான்னு கேட்டுறாங்க. என்ன எலவுடா இது? என்ன கலெக்ஷனே எடுத்து போட மாட்டேங்கிறான் இந்த பையன் சரியில்லையே. என்ன பாயம்மா என்னாச்சு? இந்த பையன் கலெக்ஷனே எடுத்து போட மாட்டேங்கிறான் என்ன செய்யன்னு தெரியலையே. எப்பா பாயம்மா கேட்குற கலெக்ஷன் எடுத்து போடுப்பா. அண்ணே அவங்க அதுல இது இருக்கா இந்த கலர் அந்த கலர் இருக்கான்னு கேட்காங்க. எங்கனா போவா அதுக்கு? அவங்க அப்படி தான் கேட்பாவ. நீ அதுக்கு எத்தால சமாளிக்கணும் புரியுதா? எடுத்து போட்டு காட்டு அவ்வளோத்தையும் மடன்னு. அப்படி சொல்லுங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர்ல இது கூடவா தெரியாது? சரி தம்பி கவலைப்படாத. நைட்டு உனக்கு புரோட்டா சால்னாவும் நாளைக்கு காலையில் இட்லி இப்பமே ஆர்டர் பண்ணிடுறேன். அப்போ தான் நீ வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்து போகிறதுக்குள்ள அப்படிதான் நினைக்கிறேன். சரி நீங்கள் போய் சொல்லுங்க ஆம்பளை சேர்த்து சொல்லுங்க. எல்லாம் வெள்ளத்துல உள்ள கலெக்ஷனா வச்சிருக்கானுல ஒன்றும் சரியில்லை. என்ன கலெக்ஷன் வச்சிருக்க ஆக்கங்கட்ட கலெக்ஷன் ஒரு மண்ணுக்கு ஆவாத கலெக்ஷனா வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கானுவோ. ஆமா அத்தா ஒண்ணுமே சரியில்லை எல்லாம் இத்து போனதான் வச்சிருக்கானோ. இங்க பாருங்க என்ன கலெக்ஷன் இது? வெள்ளத்துல உள்ளதாங்க இன்னும் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? வெள்ளத்துல உள்ளதான் இருக்கு குடோன்ல இருக்கும் பாரு பண்டல் பண்டலா தூக்கிட்டு வா. குடோன்ல உள்ளதாங்க சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கு. இதுதாங்க இருக்கு ஒரு கலெக்ஷன் நல்லா இல்ல. வாடா நம்ம ஆனந்த மொழியாருக்கு போவோம். ஆனந்த மொழியாருக்கு போய் இப்படிதான் பண்ண போறியா? கடைசியில வெள்ளத்துல உள்ளதுன்னு சொல்ல போறியா? என்னத்தை புதுசு எடுத்து காட்டணும் என்னத்தை சொல்ல போங்க. ரொம்ப தான் அழட்டிக்கிறேன். குடோன்ல உள்ள ஸ்டாக்க காமிச்சு என்ன குறைஞ்சாவா போறேன். அத்த உங்களுக்கு குடோனுக்கே வேணாலும் கூட்டு போறேன் வாங்க. இதுதான் கதை. ரொம்ப தான் பண்றேன். வா வா போ சகருக்கு டைம் ஆயிட்டு. பாரு இஃப்தாருக்கு வந்தோம் சகர் ஆகி போச்சு. இது வரைக்கும் ஒரு கலெக்ஷன் ஒன்றும் நல்லா இல்லை. சரி வாங்க சகர் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே முடிஞ்சுன்னா அதுவும் பிரச்சனை ஆகிடுவோமா? பாப்பா இஃப்தாருக்கு இங்கே ஏற்பாடு பண்ணுறீங்க சகருக்கு ஏற்பாடு பண்ண என்ன? நாங்கள் வந்து சகர் சாப்பிட்டு இஃப்தாரை முடிச்சுட்டு போவோம்ல. அது சரி இஃப்தாரு நைட்டு சாப்பாடு வேணா ஏற்பாடு பண்ணிடுவோம். நைட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவோம். மரம் சகருக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ சொல்ல மாதிரியில சுப்புக்கு முன்னாடி டீ பிடிக்கிறது ஏன் சொல்ல மாட்டேன். உங்க கடையில் நாங்கள் ரெகுலராக துணி எடுக்கல அப்படிதான் நீ சொல்லுவேன். அப்படிலாம் இல்லைங்க சும்மா சொல்ல நீங்க வேற. ஒன்றும் பிரச்சனை ஏற்பாடு பண்ணிடுவோம். நீ ஒன்றும் ஏற்பாடு பண்ணுவோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஒரு கலெக்ஷன் நல்லா இல்லை ஒன்றுமே நல்லா இல்லை. இந்த வேணாம் ஒன்றுமே நல்லா இல்லை துணிமணிலாம் 4 மணி நேரமா எடுத்து காமிச்சு ஒன்றும் நல்லா இல்லைன்ட்டு போராட போற. அல்லா தாங்க முடியலம்மா.